போதைன்ற மாதிரி சொல்றீங்க மேடம். ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரோ, தமிழகத்துல 0 கஞ்சாவா இருக்கு, 0% கஞ்சா. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இங்க கஞ்சா போதை எதுவுமே இல்ல. இந்த கஞ்சாவில ரொம்ப உயர் வகை கஞ்சா நேத்து வேற புடிச்சிருக்காங்க, கிலோவா புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு. ஓஜி அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். நமக்கெல்லாம் வந்து வெறும் கேஜி தான் தெரியும். இங்க கேஜியா ஓஜி கிடைக்குது. அது ரொம்ப விலை உயர்ந்த நச்சு பொருளாம் அது. அப்ப அந்த ஓங்கிறத தான் சுகாதாரத்துறை முதலமைச்சர் வந்து 0ங்கிறாரு போல இருக்கு. ஏன்னா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கும் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் இப்ப எங்க அந்த கஞ்சா அப்படின்னு கேட்டா எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கே அதோ இங்க ஸ்டாலின் அவர்களுடைய பேர் தாங்கிய மருத்துவமனையில வளருது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருந்தாங்க. அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளரத்தான் செய்யும், அங்கன்னும் இங்கன்னும் போதைன்னா போடத்தான் செய்வாங்க, அங்கன்னும் இங்கன்னும் வெட்டுனா வெட்டித்தான் சாய்ப்பாங்க. இப்படியா பேசுவாங்க அமைச்சர் பெருமக்கள்? அதனாலதான் கடவுளை பார்த்து கெஞ்ச போறேன் நான். தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைமை எடுக்கிற முடிவுக்கு வந்து தமிழகத்துல அதிமுக எடப்பாடி வந்து செயல்படுறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் எதுங்க? அது குற்றம் இல்லைங்க, அது பாராட்டுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில மிகப்பெரிய சக்தியான அதிமுகவும் தேசிய தலைமையான பாஜகவும் இணைந்து எந்த ஒரு பிணக்கும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது பார்த்து உதயநிதி அவர்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றது பாராட்டுங்க. 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படிங்கிறது பாராட்டு. அதை வந்து அவர் ட்விஸ்ட் பண்ணி சொல்றாரு. என்ன இப்ப எல்லாரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? அவருக்கு எல்லாரும் எதுவும் யாரும் ஒன்னா இருக்கக்கூடாது, இவங்க மட்டும் அப்படியே வள்ளிசா எல்லாரும் ஏமாத்திக்கிட்டே இருக்கலாமா? அவங்களுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு மனசு மாறிக்கிட்டாங்க தெரியுமா? இன்க்ளூடிங் இன்னைக்கு மைனாரிட்டி ஓட்டுல தான் அவங்க வந்து மெதப்பா இருக்கிறாங்க. மைனாரிட்டி எல்லாரையும் நான் களத்துல போய் பாக்குறேன், எல்லாருமே மாற்றம் வேணும்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே வெறுப்பாயிடுச்சு. RSS அமைப்பு வந்துட்டு அல்கொய்தான்ற மாதிரி வந்து MP மாணிக் தாகூர் சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு மக்களுக்கு யாருமே வராத போது எந்த ஒரு இப்ப கூடங்க ஒரு உசுறு இங்க போயிருக்குதுங்க. பூரணச்சந்திரன்கிற ஒரு தம்பி, எந்த ஃபேமிலி, அவங்க வீட்டுல எல்லாரும் யாருக்காக ஓட்டு போட்டாங்க? திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. உதயசூரியனை தாண்டி யோசிக்காத ஒரு ஃபேமிலியில ஒரு உசுறு போகுது. அந்த உசுறு போனதை அரசியல் ரீதியாக மட்டுமே பார்த்து மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இல்லாம வேணாம் தற்கொலை பண்ணிக்காதீங்க, இன்னைக்கு யாரும் உங்களை மாய்த்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அந்த கட்சியில இருந்து யாரும் வரல. தாசில்தார் மட்டும் வேற வழி இல்லாம வந்து பார்த்துட்டு போனாரு. அவங்கள பத்தி கொச்சையா நீங்க வந்து உங்க ஈகோ சிஸ்டம்ல போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் ஏற்கனவே அவங்க குடும்பத்தை நான் சந்திச்சேன். ஒரு மனைவியால செத்தாரு, மதுவால செத்தாரு அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லி நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல உண்மையான சேவையும் உதவியும் கொடுக்கக்கூடிய இயக்கங்களை நீங்க வந்து இப்படிதான் சொல்லுவீங்க. ஏன்னா காமால கண்ணனுக்கு பார்த்த இடமெல்லாம் மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படித்தான் நம்ம மத்தவங்க எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க. நல்லவங்களுக்கு நல்லவங்க கண்ணுக்கு தெரிவாங்க, மத்தவங்களுக்கு எல்லாமே தப்பத்தான் தெரியும். Thank you.